வணக்கம். நெட்டிக்கல் பிரியாணி இன்னைக்கு கேரளாவை கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரியாணி. அது என்ன நெட்டிக்கல், அந்த ஊர் எங்கே இருக்குது, எப்படி இந்த பிரியாணி இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க, ஓகேவா? வீடியோ பிடிச்சா கடைசியில் லைக்கும் பண்ணிவிடுங்க. நெட்டிக்கல் பிரியாணி இது கேரளா மலப்புரம் பெருந்தல்மண்ணா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் தான் இந்த நெட்டிக்கல் பிரியாணி அவ்வளோ ஃபேமஸ். இப்படி அந்த பிரியாணி ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுவும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இன்றைக்கி இப்படி வைரல் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரியாணியோடைய டேஸ்ட் கிடையாது. பிரியாணியோடைய டேஸ்ட்டுக்காக அது அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகலை. சரி, அந்த பிரியாணியோடைய ரேட்டா, சரி அந்த பிரியாணி கூட வேறு ஏதாவது கொடுக்குறாங்களா, அது ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னா இல்லை. அந்த இடம், அந்த பிரியாணி கொடுக்குற அந்த ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஆம்பியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்ததுனால இது ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் இல்லை. பிரியாணி, இந்த நெட்டிக்கல் பிரியாணி அப்படி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் ஒரு சின்ன சவுண்டு, சத்தம். அந்த ஒரு சத்தத்துக்காக தான் இந்த ஒரு பிரியாணி இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிருக்கு. நெட்டிக்கல் அப்படின்னா நாமக்கல் இல்லைன்னா காரைக்கால் மாதிரி ஒரு ஊர்லாம் கிடையாது. அது ஒரு வார்த்தை. மலையாளத்தில் நெட்டிக்கல் அப்படின்னா பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தடா நீ என்ன நெட்டிக்கல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது நீ என்ன பயமுறுத்துறியா அப்படின்னு அர்த்தம். ஸோ நெட்டிக்கல் அப்படின்னா பயமுறுத்துறது. செலீம், அவர் தான் இந்த ஹோட்டலுடைய ஓனர். அவர் தான் இந்த பிரியாணி சமைக்கிறது, அவர் தான் சர்வ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த செலீம் அந்த பிரியாணியை கஸ்டமருக்கு சர்வ் பண்ணும்போது இலையில போட்டுட்டு ஹோய் அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுப்பாரு. அப்படி அதாவது பயமுறுத்துவார் கஸ்டமரை. அதுக்காக தான் இந்த நெட்டிக்கல் அப்படின்ற அந்த பேர் இந்த பிரியாணிக்கு வந்தது. நெட்டிக்கல் பிரியாணி, அதாவது பயமுறுத்துகிற பிரியாணி. அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த சத்தத்தை கேட்கறதுக்குன்னா இவர் அந்த பயமுறுத்துறத பிரியாணிக்கு பணத்தை கொடுத்து இலையில சாப்பாடு போட்டு அப்படி பயப்படுறதுக்காக ஒரு பிரியாணி ட்ரெண்ட் ஆகிருக்குது. செலீம் அப்படின்றவர் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஏன்னா இவருடைய அந்த ஹோட்டல் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு சமைக்கிறதா இருக்கட்டும், அவர் அந்த சேஷ்டைகள், அவர் பரோட்டா அடிக்கும்போது பயங்கர சத்தத்தோடு அடிப்பாராம். ஸோ அதுக்காகலாம் ஒரு டைமில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுட் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் தேடி 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 ஒரு இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தேடி தேடி போய் வீடியோ பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அந்த நேரத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது கோமாளித்தரெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு. அவர் தான் செலீம் அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்தவர் தான், ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனவர் தான். ஆனால் இப்போது இந்த நெட்டிக்கல் அவருக்கு புதுசாக தோணி இருக்கு போல் இருக்கு, இப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ கஸ்டமர்கிட்ட அந்த பிரியாணியை சர்வ் பண்ணும்போது ஹோய் அப்படின்னு சத்தம் போட்டு இப்போது அந்த சத்தத்துக்காக இவர் ஃபேமஸ் ஆகிருக்கிறாரு. சோஷியல் மீடியா ஒருத்தரை எந்த மாதிரிலாம் ஃபேமஸ் ஆகுது பாருங்கள். இவருடைய ஹோட்டலில் வீல், அதாவது குட்டன் பிரியாணி தான் கொடுப்பாங்க. வீல் பிரியாணி, அதாவது இளம் மாட்டுக்கறி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிரியாணி தான் கிடைக்கும். அதுக்கு தான் இவர் ஃபேமஸ். அந்த ஹோட்டல் இந்த குட்டன் பிரியாணி கிடைக்கும் அப்படின்றதுனால தான் ஃபேமஸ். இப்போ நெட்டிக்கல் பிரியாணி அப்படின்னு பயங்கர ட்ரெண்டிங் ஆகிருக்குது. அவர்கிட்டேருந்து பணத்தை கொடுத்து சாப்பாடை வாங்கி அவர் பயமுறுத்துறத கொஞ்சம் அப்படி அந்த ஷாக் ஆகிறத அனுபவிக்கிற, பணத்தை கொடுத்துட்டு அந்த பயத்தையும் வாங்கிட்டு போகிறதுல மக்கள்லாம் விருப்பமாக இருக்காங்க, நிறைய பேர் வராங்க. ஸோ இப்போ அவர் அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிட்டார். ஸோ இவருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பாடை தாண்டி வேறு எப்படிலாம் கஸ்டமரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நெட்டிக்கல் அப்படின்ற அவருடைய ஒரு கான்செப்ட் சக்ஸஸ் ஆகிருக்குது. ஆனால் இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப நாள் நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது. இப்போ இந்த ஒரு நெட்டிக்கல் பிரியாணிக்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பிரியாணிக்கு திருப்பியும் ரிப்பீட்டாக மக்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியில் டேஸ்ட் இருக்கணும். நிறைய பேர் ஹை அப்படின்னும் போது எச்சையெல்லாம் தெரிக்காது அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பிரியாணி ரெகுலராக இனிமேல் மக்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே இந்த தூரத்துலேருந்து வராங்க பாருங்கள், அந்த கஸ்டமர் நம்மளுடைய கஸ்டமரே கிடையாது. நம்ம ஏரியாவில் அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிறவங்க தான், அவங்க தான் ரெகுலரான கஸ்டமர்ஸ். அவங்களுடைய பிஸ்னஸ் தான் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். அதுக்கு அந்த பிரியாணியில் கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கணும். ஏன்னா இந்த நெட்டிக்கலை வாங்குறதுக்காக, அதாவது அவருடைய அந்த பயமுறுத்தலை பார்க்கறதுக்காக பிரியாணி கொடுக்கும்போது 1 தடவை 2 தடவை வருவாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. ஸோ என்றைக்குமே ஒரு ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்றது அந்த ஃபுட்டுடைய டேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் ஆம்பியன்ஸ் எல்லாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் செகண்டரி. உணவுடைய டேஸ்ட்டு தான் ரிப்பீட்டாக திருப்பி அவங்க கஸ்டமரை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்க, புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இதை மட்டும் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டு இப்படி ஏதாவது பண்ணால் நமக்கு ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்லாம் யோசித்து ஏதாவது பண்ணுறதை விட முதல்ல அந்த உணவை ஃபஸ்ட்டு நல்ல ஃபுட்டாக கொடுக்க பாருங்கள், டேஸ்டான ஃபுட்டாக கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை ஆட் பண்ணலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியா யுகம். ஸோ இந்த காலத்தில் ஒரு ப்ராடக்டை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி மட்டும் பத்தாது. இந்த மாதிரி செல்ஃப் மார்க்கெட்டிங் இல்லைனா இந்த மாதிரி வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஸ்டைல் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் என்றைக்குமே நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த டோலி சாய்
வித்தியாசமான முறையில் டீ போடுறது வந்து வைரல் ஆகி அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் வேறு லெவலில் இருக்கார். நாளைக்கு இந்த சலீம்காவும் அந்த மாதிரி, இந்த நெட்டிக்கல் பிரியாணியோடைய சலீம்காவும் அந்த மாதிரி ஆகலாம். ஸோ இன்றைய காலத்துக்கு வந்து வித்தியாசமான இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்டைல் தேவை. அது வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரீச் கொடுக்கும். இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்தால் தான், அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வெகுஜன மக்களுக்கு வந்து அதிகமாக பிடிக்கும் பட்சத்தில் தான் வந்து நம்மளால் அந்த ஒரு பிஸ்னஸில் நீண்ட நாள் வந்து தொடர்ந்து இருக்க முடியும். ஸோ கேரளா மலப்புரம் பெருந்தல்மண்ணா பக்கம் யாராவது போகிறீங்கன்னா நம்ம சலீம்காவுடைய இந்த நெட்டிக்கல் பிரியாணியை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பயந்துட்டு வாங்க.